நிலக்கரி சுரங்க ஊழல் குறித்து பிரதமர் அலுவலக அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தியுள்ள சிபிஐ அதிகாரிகள் அடுத்ததாக பிரதமரின் ஆலோசகர் நாயரிடம் விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். 1,80,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள் நடந்ததாக கூறப்படும் நிலக்கரி சுரங்கங்கள் ஒதுக்கீடு ஊழல் குறித்து சிபிஐ விசாரித்து வருகிறது. இதுவரை 12 வழக்குகளை பதிவு செய்துள்ள சிபிஐ காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நிலக்கரித்துறை முன்னாள் அமைச்சர் தாசரி நாராயணராவ், காங்கிரஸ் எம்பி நவீன் ஜிண்டால் ஆகியோரையும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்த்துள்ளது. இந்நிலையில் செவ்வாயன்று பிரதமர் அலுவலக அதிகாரிகள் வினி மகாஜன், ஆஷிஷ் குப்தா ஆகியோரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். 2006 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரையில் நிலக்கரித்துறை பிரதமர் மன்மோகன் சிங் வசம் இருந்தபோது ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலக்கரி சுரங்கங்கள் தொடர்பான விவரங்களை சிபிஐ அதிகாரிகள் விசாரித்தனர். இரு அதிகாரிகள் அளித்த பதில்களையும் சிபிஐ அதிகாரிகள் வாக்குமூலமாக பதிவு செய்துள்ளனர். அடுத்ததாக 2006 ஆண்டு முதல் 2009 ஆண்டு வரை பிரதமர் அலுவலக முதன்மை செயலாளராக இருந்த TKA நாயரிடமும் விசாரணை நடத்த சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். முன்னாள் நிலக்கரித்துறை செயலாளர் HC குப்தாவை குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற முறையில் சிபிஐ தலைமையகத்தில் வியாழக்கிழமை அன்று விசாரணைக்கு ஆஜராகும்படி சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது. பிரதமர் அலுவலக அதிகாரிகளின் பங்கு குறித்து சிபிஐ விசாரித்திருப்பது தேசிய அரசியலில் புதிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் என்று தெரிகிறது.